Hi students, welcome to IK Academy. 2025 நடக்க போற TNPSC எக்ஸாம்க்கு சிலபஸ் மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்த சிலபஸை மாத்தின பிறகு தான் மேத்ஸ்ல கேட்க போற 25 கேள்விக்கு நம்ம 25 அடிக்க போறோம். 25 கேள்வி நம்மளால அடிக்க முடியும். 25 கேள்வி ரொம்ப ஈஸி. 25 அடிக்கிறது கன்ஃபார்ம் TNPSC இந்த சிலபஸை மாத்தின பிறகு. அப்படி என்ன மாத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேத்ஸ்ல 15, ரீசனிங்ல 10 கேட்க போறாங்க. இந்த ரீசனிங்ல 10 கேட்க போறாங்கல்ல, இந்த ரீசனிங்ல கேட்கிற 10னால நீங்க 25 எடுக்க போது ரொம்ப ஈஸி. கண்டிப்பா அடிச்சிடலாம். இதனால வரைக்கும் ரீசனிங்ல 4-5 கேள்வி வந்துச்சுல, இப்ப 10 கேள்வி கேட்க போறாங்க. அப்ப நம்மளோட எக்ஸாம் ஈஸியாக போகுது. ஓகே, எப்பவுமே மேத்ஸோட ரீசனிங் தான் ஈஸி. ஆனா இந்த ரீசனிங்ல கேட்க போற 10 கேள்விகள் எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்க போதே சார், அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணுறதுன்னு அதுதான் நான் இருக்கேன். ஓகேவா, ரீசனிங்ல 10 ஆகட்டும், மேத்ஸ்ல 15 ஆகட்டும், 25 உங்களை எடுக்க வைக்கிறது என்னோட வேலை. நான் எடுக்க வைக்கிறேன் உங்களை. ஓகே, 2025 டிஎன்பிஎஸ்சில கேட்க போற அந்த ரீசனிங், முதல் ரீசனிங்கை ஃபோக்கஸ் பண்ணுவோம், அப்புறம் மேத்ஸை பார்த்துக்கலாம். அந்த ரீசனிங்ல 10 கேள்வி கேட்க போறாங்க. உங்களுக்கு குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், அந்த 10 கேள்விகளையும் உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் நிப்பாட்டுறேன், உங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன். 2025 டிஎன்பிஎஸ்சில கேட்க போற கேள்விகள் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 2024 நடத்தின மொத்த ரீசனிங் கேள்விகள் இந்த ஒரே வீடியோல அடிச்சு தூக்கிடலாம். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதுல கேட்டது மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி 2024 நிறைய எக்ஸாம் நடத்தினாங்களே, அதுல கேட்ட மொத்த ரீசனிங் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இந்த மொத்தத்தையும் நம்ம அடிச்சு தூக்க போறோம். அடுத்த வருஷம் 10 என்ன ரீசனிங், அதுக்கு மேல கேட்டாலும் ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, டக்குனு ஒரு விஷயம் சொல்லுவீங்க சார், இதெல்லாம் ஓகே, ஆனா அதுல அந்த ஒரு டாபிக் இருக்குல்ல சார், அந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கன்னா சொல்றேன். வரப்போற வீடியோஸ்ல ஒரு டாபிக்கா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா ஸ்டார்டிங்ல இந்த பாருங்க, இந்த ரீசனிங்கிறது ஈஸி தான், நம்மளால பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, வீடியோவை ஒவ்வொரு செகண்டும், ஓகேவா, வீடியோல வரப்போற ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மார்க்கு. 25 அடிக்கிறேன்னா ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களை நான் எடுக்க வைக்கிறேன். ஓகே, உங்களை நம்பிதான் இறங்குறேன், கழட்டி விட்டுறக்கூடாது. சரிங்களா, என்ன கேட்கறேன், சப்போர்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். வீடியோ நீங்களும் பாருங்க, கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், எல்லா குரூப்லையுமே இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்க, அவ்வளவுதான். 2024 ரீசனிங்ல கேட்ட மொத்த கேள்விகளை நான் சொல்லி தரப்போறேன். ஓகே, ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணா அவங்க வீடியோ பார்க்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே, 3 இணையை கூட்டினா 17, 5 8 கூட்டினா 37, 6 இணையை கூட்டினா என்ன வரும்? இப்ப இந்த क्वेश्चन எக்ஸாம் வந்துருச்சு, என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க, இப்போ 7 முறை பெருக்கினா என்ன வரும்? 21 வரும். ஓகே, 7 முறை மைனஸ் பண்ணா என்ன வரும்? 4 வரும். அந்த 21 4 கழிச்சா 17. கரெக்டா? அப்படி இங்க வாங்க, 8 5 பெருக்கினா 40, 8ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 3, அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 37. என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு அந்த ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை மைனஸ் பண்ணா என்ன வரும் அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கணும். 7 6 இருக்கா 42, 7க்கு 6க்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 1, 2ஐயும் மைனஸ் பண்ணா 41. ஆன்சர் வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாடல் எப்படி கேள்வி அடிச்சிருவீங்கல்ல, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப இந்த மாடல வித்தியாசமான கேள்வி நீங்க அடிச்சிருவீங்கல்ல, இந்த மாதிரி 2024 கேட்ட மொத்த கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஓகே, கரெக்டா கவனிங்க, அடுத்த கேள்வி போயிடலாம். இந்த டயக்ராம், இதுல பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. இதுல மொத்த நேர்கோடுகள் ஸ்ட்ரைட் லைன்ஸ் எத்தனை இருக்கு? ஸ்ட்ரைட் லைன்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 6 வந்துருச்சு. ஓகே, 6 வந்துருச்சு. அடுத்து 7 8, ஓகேவா, 9 10 11 12, மொத்தம் 12 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு? 12 ஸ்ட்ரைட் லைன், மொத்தம் 12 நேர்கோடு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 12 முடிஞ்சு. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு நேர்கோடுகள் என்னன்னா எண்ணுவீங்கல்ல, இப்ப டக்குனு கேட்பீங்க சார் இது நேர்கோடு ஓகே, இந்த முக்கோணத்தை என்னன்னா சதுர எண்கள்லாம் சொல்லுவாங்களே, மொத்த கவுண்டிங் ஃபிகரும் அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஏபிசிய டிஇஜேன்னு சொன்னா சிடிஇ எப்படி சொல்லலாம்னு கேக்குறாங்க. இத பாருங்க, ஏனா 1 பினா 2 சினா 3 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்ப ஏபிசிங்கிறது பிஇஜேனா சிடிங்கிறது என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா, இது அப்படியே எழுதிடுறேன், கவனிங்க. ஏபிசினா பிஇஜே, ஏபிசினா பிஇஜே, அப்ப சிடிஇனா என்ன வரும்னு கேக்குறாங்க. கரெக்டா? இப்ப பிக்கு அப்புறமா சி டி விட்டு இ, 2 எழுத்து விட்டு இ வந்திருக்கு. இக்கு அப்புறமா எஃப் ஜி ஹெச் ஐ விட்டு தான் ஜே, 4 எழுத்து விட்டு ஜே வந்திருக்கு. கரெக்டா?
இப்ப சீல முடிஞ்சிருக்கு, இங்க ஜே தான் முடிஞ்சிருக்கு. அப்ப சீல ஆரம்பிக்கிறப்ப நீங்க ஜேவே போடுங்க. கரெக்டா? இப்ப 2 எழுத்து 4 எழுத்து. ஓகே, அப்ப அதே 2 எழுத்து 4 எழுத்து நான் வருதான்னு பாக்குறேன். ஓகேவா? அப்ப ஜேக்கு அப்புறமா கே எல் வெட்டி எம், ஜே எம் ஆப்ஷனே இல்ல. ஓகே, ஆப்ஷனே இல்ல. அப்ப அந்த 2 4 எனக்கு வரல. அப்ப நான் டிஃபரெண்டா ட்ரை பண்றேன். என்னன்னா நல்லா பாருங்க, 2 4 6 எழுத்து விட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? ஜேக்கு அப்புறமா 6 எழுத்து விட்டு, ஜேக்கு அப்புறமா கே எல் எம் என் ஓ டி விட்டு கியூ 6 எழுத்து விட்டு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப அடுத்து நான் 8 எழுத்து விட்டு தான் பார்க்கணும். சோ கியூக்கு அப்புறமா 8 எழுத்து வரணும். ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் விட்டு இசட். சோ ஜே கியூ இசட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி முடிஞ்சுச்சு. ஓகே, இந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. அப்ப இதே மாதிரி 2025 ஒரு கேள்வி இருந்தா நம்ம அடிக்க தயாரா இருக்கணும். அதுக்கு நம்மளோட கிளாஸஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இது பாருங்க. அதேதான் A0 1 B0 2 C0 3 Z0 26 எல்லாம் கொடுத்துட்டு டாக் பை கேட் ஈக்குவல் டு 7, அப்ப புல் பை பிக் என்ன வரும்னு கேக்குறாங்க. பார்த்தலாமா? ஓகே, அதுக்கு முன்னாடி டிங்கிறது 4th, அதை எழுதிக்கோங்க. ஓன்றது என்ன வரும்? ஓன்றது என்ன வரும்? ஓகே, அதுக்கு தான் நான் இன்னொரு கட்டன் கையில வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுவும் வச்சிருக்கேன் நான். A to Z வரைக்கும் நம்பர் போட்டு நம்ம கையில இருக்கிறோம். ஓகேவா? ஓன்றது 15. வேற என்ன இருக்கு? ஜி இருக்கு. ஜினா 7. அப்ப டினா 4th, ஓனா 15. டினா 4th, ஓனா 15, ஜினா 7 டிவைடட் பை சிங்கிறது 3, ஏங்கிறது 1, டீன்றது 20 வரும். ஓகேவா? இப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 4 15 60, 3 20 60, 60க்கு 60 கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிறது 7. அதான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம அதே அப்ளை பண்ணணும். சோ புல் பை பிக் என்ன வரும்னு பார்க்கணும். புல் பை பிக் என்ன வரும்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த லெட்டர்ஸ் பார்த்துடலாம். பின்றது செகண்ட், யூன்றது 21, யூன்றது 21, எல்ங்கிறது 12. ஓகே, டீன்றது 16, ஐங்கிறது 9, ஜிங்கிறது 7. அப்படியே போடலாம். கவனிங்க, எல்னா 12, யூனா 21, எல்னா 12. அது மட்டும் இருந்தாலே போதும். இதெல்லாம் போடலாம் நினைக்கிறேன். P0 16. ஓகே, கவனிங்க, சால்வ் பண்ணிடலாம். Bன்றது 2, யூங்கிறது 21, எல்ங்கிறது 12, அகைன் எல்ங்கிறது 12, Pன்றது 16 பார்த்தோம், ஐங்கிறது 9, ஜின்றது 7. ஓகே, சூப்பர். ஓரையில 3 21, 1 3 3 9, 1 3 4 12, 1 4 2 16, 1 4 3 12. பேலன்ஸ் 2 3 மட்டும் தான் இருக்கும். சோ 7 6. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 6. ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A1 B2 C3 Z26 னா I cube plus J cube plus K cube plus etc plus O cube என்னன்னு வந்து கேக்குறாங்க. ஓகே, I னா 9 உங்களுக்கு தெரியும். So I னா 9 cube plus J னா 10. I J K L M N O இது வரைக்கும் நமக்கு வேணும். இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? இப்போ நான் 9 cube 729, 10 cube 1000, 11 cube 1331 இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஆட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப நமக்கு இந்த கியூப் ஆட் பண்றதுக்கு நம்பர் சிஸ்டம்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube equal to n into n plus 1 by 2 the whole square. n into n plus 1 by 2 the whole square. இது ஃபார்முலா. ஆனா 1ல இருந்து ஆரம்பிச்சாங்க இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணனும். யாரும் கேது 9ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படினா நல்லா கவனிங்க. 1 cube plus 2 cube plus etc plus 15 cube இருந்து 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus 8 cube மைனஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா எனக்கு 9ல இருந்து 15 கிடைச்சிடும். அப்ப இதோட ஃபார்முலா என்னது? n into n plus 1 by 2 whole square. அப்ப நான் இங்க என்ன 15 எடுத்துக்கணும், இங்க என்ன 8 எடுத்துக்கணும், அவ்வளவுதான். சோ அத போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துரும். அப்ப 15 into n into n plus 1 by 2 the whole square minus இங்க n வேல்யூ 8. அப்ப 8 into 9 by 2 the whole square. இத போட்டா ஆன்சர் 4 8 8 16 15 8 120.
120 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 14400 மைனஸ் 4 2 4 8 4 36 36 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 1296 இதை மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 4 0 1 ஸோ 13104 இருக்கு ஆன்சர். ரைட், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஃபாஸ்டா பார்க்கலாம், டக்கு பாருங்க. A17 D10 G14 ஓகே ஓகே. ஏழ குறைச்சு 4 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் திரும்ப ஏழ குறைச்சேன்னா 7 வரும், 4 ஆட் பண்ணேன்னா 11 வரும். கரெக்ட். அப்ப நம்பர் வந்து எனக்கு 7 இருக்கணும். நம்பர் வந்து 7 இருக்கணும். ஏக்கு அப்புறமா BC விட்டு D, Dக்கு அப்புறமா EF விட்டு G, அப்ப Gக்கு அப்புறமா HI விட்டு J. அப்ப J7 தான் ஆன்சர். J7 தான் ஆன்சர். J7 தான் ஆன்சர். அடுத்து 91 97 95 102 99 106 அடுத்து ரெண்டு இடத்துல என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் அப்படி பாருங்களே, 4 ஆட் ஆயிருக்கு, திரும்ப 4 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப நான் திரும்ப 4 ஆட் பண்ணணும், 103 வரும். 103 வரும். 103 ஆரம்பிக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இங்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதே பார்த்துடலாம். இங்க 4 அதிகமாகுது, இங்க 4 அதிகமாகுது, அப்ப 4 ஆட் பண்ணா 110 கரெக்டா இருக்கு. 103 110 தான் ஆன்சர். அடுத்து பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, வின்னா டிஆர்எம்னா ரன்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, வின்னா டிஆர்எம்னா ரன்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, வின்னா டிஆர்எம் அப்ப ரன்னா என்ன? வின்னா டிஆர்எம் அப்ப ரன்னா என்ன? சால்வ் பண்ணலாம் கவனிங்க. வின்னா டிஆர்எம் அப்ப ரன்னா என்ன கேக்குறாங்க. இதை நான் இங்க எழுதிக்கிறேன். வின்னா டிஆர்எம் அப்ப ரன்னா என்னன்னு கேக்குறாங்க. கரெக்டா? அப்ப டபிள்யூக்கு டி வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கு. மேல 13 கீழே 13 இப்படி எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ ஐங்கிற இடத்துல ஆறு வந்திருக்கு, ஐக்கு ஆப்போசிட் ஆர். என்னங்கிற இடத்துல எம் வந்திருக்கு, என்னுக்கு ஆப்போசிட் எம். அப்ப நான் ரன்னுக்கு என்ன பண்ணணும், அதே தான் எழுதணும். அப்ப ஆருக்கு ஆப்போசிட் ஐ, யூக்கு ஆப்போசிட் எஃப், என்னுக்கு ஆப்போசிட் எம். அப்ப ஐஎஃப்எம் தான் ஆன்சர். அப்ப ஐஎஃப்எம் தான் ஆன்சர். அப்படியே அந்த எழுத்துக்கு ஆப்போசிட் எழுத்த போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அது ஆன்சர் என்னப்பா? ஐஎஃப்எம். ஆன்சர் ஆப்ஷன் பி, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் இது ஏபிசிடிய நீங்க 2 8 14 32 64 அப்படின்னு சொன்னீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் இ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இன்டு ஸ்கொயர் ரூட் ஏ மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகே, போடலாமா? ஈவோட வேல்யூ என்ன? 64. 64க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 4 ன்னு கிடைக்கும். 4 ன்னு கிடைக்கும், இருக்கட்டும், 4 ன்னு கிடைக்கும். சின்றது இங்க நமக்கு 16 இருக்கு. ஓகே, 16க்கு ரூட் எடுத்தாலும் 4 தான். அப்ப 4 minus 4 0. சோ இதோட வேல்யூ 0 மைனஸ் d க்கு ரூட் எடுத்தோம்னா dங்கிறது என்னது ஆக்சுவலா? dங்கிறது 32. அப்ப நான் 32க்கு ரூட் எடுக்கணும். ஓகே, 32க்கு நான் ரூட் எடுக்கணும். வரேன், 32க்கு ரூட் எடுக்கணும். இங்க ஏன்றது 2 மைனஸ் 2க்கு ரூட் எடுக்கணும். நான் என்ன பண்றேன் பாருங்க, இந்த 32 16 into 2 ன்னு எழுதலாம். மைனஸ் ரூட் 2. 16 into 2 தான் 16 வெளியே எடுத்தோம்னா 4 ரூட் 2 மைனஸ் ரூட் 2. ஓகே, நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரூட் 2 காமனா வெளியே எடுத்துறேன். ஓகேவா? ரூட் 2 காமனா வெளியே எடுத்துறேன்னா 4 மைனஸ் 1 கிடைக்கும். கரெக்டா? 4 மைனஸ் 1 கிடைக்கும். 3 into ரூட் 2 வரும். ஓகே, 3 into ரூட் 2 வரும். பட் இதான் ஆன்சர். முன்னாடி மைனஸ் இருக்கு. ஓ, இன்டூவா? இந்த இடத்துல நான் விட்டேன் பாருங்க, மைனஸை போட்டு விட்டேன், இன்டூ. ஓகே, இந்த மாதிரிதான் சில நேரம் நம்மளே ஏதாவது தப்பு பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? நல்ல வேலை ஆப்ஷன் அது இருந்தா டிக் பண்ணிருப்பேன் இப்ப. ஓகேவா? கவனிங்க, இந்த ரூட்டிங்கிறது ரூட் 32, ரூட் ஏங்கிறது ரூட் 2. முன்னாடி மைனஸ் இருக்கும். ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ரூட் 64 கிடைக்கும். அப்ப 8, அவ்வளவுதான், மைனஸ் 8. ஈஸியான ஒரு சம்ம போய் என்னமோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை மைனஸ் இருந்தா அப்படிதான் போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க, இன்டூனா வகுத்தல், பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பெருக்கல், பிளஸ்னா பிளஸ் தான். அப்ப இதுக்கான வேல்யூ என்ன வரும்னு கேக்குறாங்க. சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? இது ரீசனிங் தான். இப்ப 8 மைனஸ் 7 மைனஸ் இன்டூ சொல்லிருக்காங்க. வகுத்தல் 4
சோ வகுத்தல் என்ன சொல்றாங்க, இன்டூ வகுத்தல் பிளஸ் மைனஸ். ஓகே ஒரே நிமிஷம், இது பிளஸ். அப்ப வகுத்தல இன்டூவ வகுத்தல் சொல்லிட்டாங்க, பிளஸ் மைனஸ் சொல்லிட்டாங்க, மைனஸ் இன்டூ சொல்லிட்டாங்க. சோ இன்டூ பிளஸ், அப்ப வகுத்தல பிளஸ் சொல்றாங்க, சாரி வகுத்தல பிளஸ் சொல்றாங்க, வகுத்தல பிளஸ் சொல்றாங்க, இன்டூவ வகுத்தல சொல்ல போறாங்க, பிளஸ் மைனஸ் சொல்றாங்க. அவ்வளவுதான், இதை சால்வ் பண்ண ஆன்சர். 8 56, 56 60, 60 2 30, 30 3 போனா 27. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 27. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, இரு மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் இரு மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர்? ஈஸியான क्वेश्चन தான். கவனிங்க, ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு, குடும்ப தலைவர், அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு மனைவி இருக்காங்க. அப்ப மகனுக்கு ஒரு மனைவி வந்துருவாங்க, இந்த மகனுக்கு ஒரு மனைவி வந்துருவாங்க, அவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும். ஓகே, அப்ப இங்க 2 மகள், இங்க 2 மகள், அவங்க மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? 1 2 3 4 5 6 7. மொத்தம் 7 பெண்கள் இருப்பாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 7. எத்தனை ஆண்கள் இருந்திருப்பாங்கன்னா 3 ஆண்கள் இருந்திருப்பாங்க. இவர் ஒருத்தர், இவர் ஒருத்தர், இவர் ஒருத்தர். தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஹோம் ஐக்யூபி எழுதுனா ஏசிஐடி என்ன எழுதுறான்னு கேக்குறாங்க. ஓகே, ஹச்சுக்கு அடுத்த எழுத்து ஐ, கரெக்டா? அப்ப ஏக்கு அடுத்த எழுத்து நான் பி போடணும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் எழுத்து அடுத்த எழுத்து போட்டாலும் இங்கே ஃபர்ஸ்ட் எழுத்து அடுத்த எழுத்து தான் போடணும். அப்ப ஏக்கு நான் பி போட்டுருவேன். நெக்ஸ்ட், ஓக்கு கியூ போட்டிருக்காங்க, OPQ, ஒரு எழுத்தை விட்டு அடுத்த எழுத்தை போட்டுருக்காங்க. அப்ப சிக்கு அடுத்த எழுத்தை போட்டா இ போடணும். சோ பி. எம்க்கு அப்புறமா பி, எம்க்கு அப்புறமா என், ஓ விட்டு பி, அடுத்த 2 எழுத்து விட்டாங்க. அப்ப ஐக்கு அப்புறம் நான் 2 எழுத்து விடணும், ஜே கே விட்டு எல் போடணும். ஈக்கு அப்புறமா 3 எழுத்து விட்டு பை இருக்கும், எஃப் ஜி ஹச் விட்டு ஐ. அப்ப டிக்கு அப்புறமா இ எஃப் ஜி விட்டு நான் ஹச் போடணும். சோ பி இ எல் ஹச், ஆன்சர் ஆப்ஷன் சி. BELH, answer option C. Next question பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் 2 வரிசையில் அமைத்து அதில் எந்த மிகப்பெரிய 4 இலக்க எண்ணாகவும் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ரெகுலரா கேட்பாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்ல கேட்கறாங்க, நம்ம அதுக்கு ரெடி ஆயிடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் 2 வரிசையில், அப்ப ஒண்ணு நான் 2 வரிசையில் எழுதணும். அப்ப இதே 2 வரிசையில் எழுதுனா 9810 வரும். கொடுத்திருக்காங்க டிசைனிங்ல எழுத சொல்றாங்க. அப்ப இதே எழுதுனா 9876 வரும், 9876. இதே எழுதுனா 9951 வரும், 9951 வரும். இதே எழுதுனா 9942 வரும், 9942. இப்ப கேட்டது பெருசு தானே, அப்ப தேர்டா இருக்கிற 9159 தான் ஆன்சர் ஆப்ஷன் சி, 9159 முடிஞ்சு. ஓகே, இதெல்லாம் ஃபிராக்ஷன் செகண்ட்ஸ்ல போட்டு போயிடலாங்க. இந்த கேள்வி பாருங்க, ABCDE P1 Q2 R3 S4 T5 அப்படின்னு சொன்னா Q2 BF V7A அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா என்ன வரும் கேக்குறாங்க. ஓகே, போடலாம். கவனிங்க, இப்ப இந்த இடத்துல Q2 இருக்கு, கரெக்டா? இந்த இடத்துல Q2 இருக்கு, இங்க Q2க்கு B தான் போட்டிருக்காங்க. அப்ப Q2க்கு நான் B போட்டுக்கலாம், Bக்கு Q2 போட்டுக்கலாம். அடுத்து F, இப்ப Fக்கு என்ன வரும்? Fக்கு இந்த இடத்துல F னு வந்திருக்கும், அப்ப Tக்கு அப்புறமா U6 னு வந்திருக்கும். அப்ப Fங்கிறது என்ன போடலாம்? U6 னு போட்டுக்கலாம். அப்ப V7ங்கிறது யாரா இருந்திருப்பா? G ஆ இருந்திருப்பாங்க. Aக்கு ஆல்ரெடி P1 இருக்கு. அப்ப BQ2 U6 GP1, BQ2 U6 GP1, ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். அடுத்து ஃபாக்ஸ்னா கேட், அப்ப ஜெராக்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, ஃபாக்ஸ்னா கேட், அப்ப ஜெராக்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, எக்ஸ்னா டி இருக்கு, கரெக்டா? அப்ப எக்ஸ்க்கு டி தான் இருக்கும், போடலாம். கவனி, ஈஸி தான். எக்ஸ்க்கு டி, இங்க ஒரு எக்ஸ்க்கு டி, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு டி. ஈ பத்தி இங்க பேசி இருக்காங்களா? பேசவே இல்லை. அப்ப ஈ அப்படியே வச்சுக்கோங்க. ஆரை பத்தி பேசியிருக்காங்களா? பேசவே இல்லை, அப்படியே வச்சுக்கோங்க. ஓனா ஏன் கொடுத்துருக்காங்க, அப்ப டெர்ரட், ஆன்சர் ஆப்ஷன் டி, டெர்ரட். அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். 1 2 2 3 3 3 முகமதிப்புகளுடைய இரு பகடைகள் கூட்டப்படும் போது முதல் பகடின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை? வாய்ப்புகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? கவனிங்க. So first dice, second dice. இதுலயும் 1 2 2 3 3 பக்கங்கள் இருக்கும், அதுலயும் 1 2 2 3 3 பக்கங்கள் இருக்கும். இதுல முதல் பகடின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடின் முகமதிப்பு அதிகமா இருக்க வாய்ப்பு என்னன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், இதுல 1 விழுறப்ப அதுல 3 விழலாம், இந்த 1 இந்த 3. அடுத்து இந்த 1 விழுறப்ப இந்த 2 விழலாம், அடுத்து இந்த 2 விழலாம், அடுத்து மீதி இருக்கிற 2 3 விழலாம். அப்ப இதுல எனக்கு எத்தனை பாசிபிள் வருது? 5 பாசிபிள் வரும். 2 2 எழுதிட்டேன். அதாவது இதுல 1 விழுகிறப்ப அதுல இதெல்லாம் விழுந்தா நான் எடுத்துக்குவேன். அப்ப எத்தனை பாசிபிள் வந்துருது? இங்க 5 பாசிபிள் வந்துருது. ஃபர்ஸ்ட் டேஸ்ல 2 விழுகிறப்ப செகண்ட் டேஸ்ல இந்த 3 வரனால அப்ப இந்த 3 பாசிபிள். அதே இந்த 2 விழுகிறப்ப இந்த 3 வரனால 3. அப்ப மொத்தம் எத்தனை பாசிபிள்? 3 3 6 6 5 11, மொத்தம் 11 பாசிபிள். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, 11 பாசிபிள். ஃபர்ஸ்ட் விட செகண்ட் எப்ப போல அதிகமா இருக்கும்? அதான் கேள்வி. மொத்தம் 11 வாட்டி அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, கேட்னா ஏபிசி, டாக்னா டிஇஎஃப். அப்ப டேன் பை காட்னா என்ன வரும்னு கேக்குறாங்க. இத பார்த்தப்ப ஆக்சுவலா டக்குனு ட்ரிகனாமெட்ரிக் क्वेश्चन மட்டும் வந்தது, அதெல்லாம் இல்ல. ஓகேவா? அந்த சீன்லாம் இல்ல, போடுற கவனிங்க. கேட்னா ஏபிசி, அப்ப சினா ஏ, ஏனா பி, டினா சி கொடுக்குறாங்க. அப்ப டிங்கிற இடத்துல சி போடுங்க, ஏன்ற இடத்துல பி போடுங்க, என்னன்றது சொல்லவே இல்லையா, என்ன வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சிபிஎன் 2 ஆப்ஷன் இருக்கா? ஓகே. சினா ஏ சொல்லிருக்காங்க, ஓனா பேசவே இல்லை, அப்படியே விட்டுருங்க. டினா சி, அப்ப ஏஓசி. ஒரு நிமிஷம், இ இருக்கா? ஏஓசி கடனை போட்டிருக்கேன். சினா ஏ போட சொல்லியிருக்காங்க, ஓ பத்தி பேசவே இல்லை, டினா சி போடணும். அப்ப ஏஓசி தானே வரும். சிபிஎன் தான் ஏஓசி தான், ஏஓசி தான். இது சிபிஎன் கரெக்டா? கரெக்ட் தான். சினா ஏ போட சொல்லியிருக்காங்க, போட்டேன். ஓனா இதை கொடுக்கவே இல்லை, அதனால அப்படியே போட்டேன். டீனா சிஏ போட சொல்லியிருக்காங்க, போட்டேன். அப்ப ஏஓசி தானே. ஏ ஈசியா? ஏன் இ? ஓகே. இப்ப ஆப்ஷன் இல்லைன்னா இ தான் போடுவேன். ஏன்? ஏன்னா இங்கிறது இந்த கோட்லயே வரல. அப்ப இந்த ஆப்ஷன் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். கரெக்டா? ரைட். நெக்ஸ்ட். இதுல இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ஜிடிஆர் இங்க எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஜிடிஆர் கடைசியில இருக்கு. அப்ப 3வது எழுத்து 5வது எழுத்து கடைசி எழுத்து போட்டிருக்காங்க. அடுத்து பிஎம்பி 4வது எழுத்து 6வது எழுத்து செகண்ட் எழுத்து போட்டிருக்காங்க. திரும்ப D4. அப்ப நான் அடுத்து MNQ போடணும். MNQ. So answer option A. MNQ answer option A. இது இப்ப குரூப்ல கேட்டாங்க நினைக்கிறேன். கூட்டம், இது இங்கிலீஷ்ல தான் படிக்கணும். இந்த क्वेश्चन தமிழ்ல தப்பு ஆக்சுவலா. இது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியல். அப்ப இங்கிலீஷ்ல படிப்போம். Reaching the place of meeting 20 minutes before 8:50 hours. 8:50க்கு 20 நிமிஷம் முன்னாடி போறப்ப, அப்புறம் 8:30க்கு போறேன். 8:30க்கு போறப்ப சுனில் 8:30க்கு போறப்ப என்ன பண்றான் அப்படின்னா 40 நிமிஷம் லேட்டா வந்தவனுக்கு 30 நிமிஷம் அவன் சீக்கிரம் போயிட்டான். 8:30க்கு போனப்ப அவன் 8:30க்கு தான் போனான். அப்ப 30 நிமிஷம் சீக்கிரமா போயிருக்கான். அப்ப 8:30க்கு போறப்ப 30 நிமிஷம் சீக்கிரம் போயிருக்கானா, எதை விட 30 நிமிஷம் சீக்கிரம் போயிருக்கான்? 9 மணியை விட 30 நிமிஷம் சீக்கிரம் போயிருக்கான். அதானே அர்த்தம். 8:50க்கு போறப்ப அவன் 20 நிமிஷம், 8:50க்கு 20 நிமிஷம் முன்னாடி போறாங்க. 8:30க்கு போறான். 8:30க்கு போறப்ப ஒரு டைமை விட 30 நிமிஷம் சீக்கிரம் போயிட்டான். அப்போ 9 விட அந்த 9 40 நிமிஷம் லேட்டான். அந்த 9 மணிங்கிறது 40 நிமிஷம் லேட்டான். அப்போ 9 மணிங்கிறது 40 நிமிஷம் லேட்னா கரெக்டான டைம் 8:20 இருந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 8:20. அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन. A26 B25 C24 D3 Z எழுதுறப்ப 2ங்கிற இலக்கத்துக்கு அருகே ஒரு ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை? சூப்பரான ஒரு क्वेश्चन, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு क्वेश्चन கூட. கவனியா, இப்போ 2க்கு பக்கத்துல ஒரு லெட்டர் இருக்கணும். இங்க இருக்கா 1 2 3 4. அப்ப 26ன்னு எழுதுறப்ப 1 வருது, 25க்கு 1 வருது, 24க்கு 1 வருது, 23க்கு 1 வருது, 22க்கு 1 வருது, 22. இப்ப D23னா
நான் அப்புறம் E 22 எழுதணும். திரும்ப F 21 எழுதியிருப்பேன். அப்ப இந்த 22 எழுதுறப்ப இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்துருது. சோ இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. திரும்ப 21க்கு ஒண்ணு வரும், 20க்கு ஒண்ணு வந்துரும். ஓகேவா? திரும்ப 19 18 17 16 15 14 13க்குலாம் வராது. 12க்கு ஒண்ணு 12க்கு ஒண்ணு வரும். அப்புறமா 2க்கு ஒண்ணு வரும். எல்லாத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ 10. ஆன்சர் ஆப்ஷன் டி 10. அவ்வளவுதான். 10 ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன். இந்த क्वेश्चन. ஏனா 1 B0 2 C0 3 Z0 26 எது தவறுன்னு கேக்குறாங்க. எது தவறுன்னு கேக்குறாங்க. ஓகே. இப்போ ஏனா 1 B0 2 C0 3 இந்த லாஜிக்ஸ்ல கொடுத்துட்டு இங்க பாருங்க. இங்க இந்த ஆப்ஷன் பாருங்க. C பவர் B ன்னு கொடுத்திருக்காங்க. Cன்றது 3. பவர்ல B வந்தா 3 ஸ்கொயர் 9 ன்னு வந்திருக்கும். ஆனா இங்க F ன்னு கொடுத்திருக்காங்க. F வந்து 6. அப்ப தப்பா இருக்குல? சோ தவறான தான் கேட்டாங்க. இந்த மூணுமே கரெக்ட். இதுதான் தப்பு. அவ்வளவுதான். இந்த ஒண்ணொண்ணே நீங்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் பெர்ஃபெக்ட்டா வரும். தப்பு தான் கேட்டிருக்காங்க, அப்பதான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. PQRS TU ஆகியோர் குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியர் உள்ளனர். ஓகே, பார்த்தலாம், கவனிங்க. டீன்றவங்க ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் ஆர் மற்றும் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். ஓகே, டீங்கிறவங்க ஒரு ஆசிரியர், அவர் ஆர் மற்றும் யூவின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். அப்ப ஆரும் யூவும் இவங்க பசங்க தான், இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இவங்களோட தாயார் ஒரு மருத்துவர். ஓகே, கியூங்கிறவர் ஒரு சட்ட வல்லுநர். அப்ப கியூ இந்த இடத்துல வரல, இங்க தனியா போட்டுக்குவோம். கியூ வந்து ஒரு சட்ட வல்லுநர். மேலும் அவர் பிஐ மணந்து கொண்டுள்ளார். பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளனர். பிக்கு ஒரு மகன் ஒரு பேரன். ஓகே, பிக்கு ஒரு மகன் அப்புறம் ஒரு பேரன். அப்ப இவருக்கு ஒரு மகன் இருக்காங்கன்னு அர்த்தம். இரு திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பார். இவங்க மருத்துவர், அப்ப இவங்க தான் வீட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஓகே. மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர். ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர். கீழ்கண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கும் பெண்? பி தானே வீட்டுல இருக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுல. கரெக்ட் தான். வீட்டுல இருக்கவங்க யாருன்னு கேக்குறாங்க. சோ பி தான் ஆன்சர். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் क्वेश्चन. இதுல எது தப்புன்னு கேக்குறாங்களா? A Z0 1 B Y0 2 C X0 3. இதுல பாருங்க, இப்படி சொல்றாங்க. A Z0 Y 1 B Y0 2 C X0 3 அந்த மாதிரி இருந்தா எது தப்புன்னு கேக்குறாங்க. E G J லாம் பகா எண்களாம். E G J J எனக்கு 10 இருக்கு. அப்புறம் எப்படி J பகா எண்ணா இருக்கும், பிரைம் நம்பரா இருக்கும்? அப்பதான் ஆன்சர். மீதி எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்ப ஓகேவா? நெக்ஸ்ட். ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். ஒரு வகுப்புல 35 மாணவர்கள் இருக்காங்க. கீழே இருந்து கணக்கு பண்றப்ப கமல் அப்படிங்கிறவரு 7வது இடத்துல இருக்காராம். மொத்தமா 35 பேர். கமல் கீழே இருந்து பாக்குறப்ப 7னா கமல் மேல இருந்து பாக்குறப்ப எத்தனாவது தெரியுமா இருந்திருப்பாரு? 35 7 28, அதோட ஒரு கூட்டம் 29. அப்ப கமல் மேல இருந்து பாக்குறப்ப 29வது இடத்துல இருந்திருப்பாரு. மேலிருந்து கணக்கிடும் போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்துல இருக்காரு. ரமேஷ்ங்கிறவங்க இவங்க 2 பேரும் ஒண்ணு இருந்தா ரமேஷோட ஒப்புறப்ப கமல் எந்த இடத்துல இருப்பாரு? அப்ப ரமேஷ் 19வது இடத்துல இருப்பாரு, ஏன்னா நடுவில் இல்ல. அப்ப ரமேஷோட ஒப்புறப்ப கமல் எந்த இடத்துல உள்ள? ரமேஷோட ஒப்புறப்ப கமல் 10வது இடத்துல இருப்பாரு, ஏன்னா ரமேஷ் வந்து பாக்குறப்ப கமல் 10வது இடம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி 10. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. மேலே உள்ள எண்களோட இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும் போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்ன? இதெல்லாம் ஏறு வரிசையில் எழுதுனா கிடைக்கிற மிகப்பெரிய எண் என்ன? அப்ப 345 வரும், 224 வரும், 678 வரும். அப்ப இதானே பெருசா இருக்கும். அப்ப ஆன்சர் 786. அவ்வளவுதான். ஏனா 6 B0 5 C0 4 D0 3 E0 F0 1. அப்ப இதை சால்வ் பண்ண சொல்றாங்க. அப்படியே சால்வ் பண்ணிடலாம். ஏனா 6 B0 5, அப்ப 6 5 30, 6 5 30. ஓகே, இது கொஞ்சம் எழுதிய போடலாம், ஏன்னா போர்டு வாசல கொஞ்சம் யூஸ் பண்ணோம், பார்த்துடலாம். ஏனா 6 B0 5 வகுத்தல்
டினா டினா 3 பெருக்கல் ஈனா 2. சோ ஈரஞ்சு 10 பை 2 20. இது மட்டும் 20 வந்துருது. பிளஸ் சீன்றது 4, எஃப்ன்றது 1. எஃப்ன்றது 1. சோ 4 plus 1 5, 5 into 1 5 தான். 5 plus 20 25 வரும். 5 plus 20 25 வரும். அப்ப கீழ இருக்க ஆப்ஷன்ல எதுன்னு கேக்குறாங்க. டி எனக்கு 5 ன்னு இருக்கு. 5 into 5 25. எனக்கு கிடைச்சது 25, இங்க இருந்தது 25. சோ இதான் ஆன்சர். சோ இதான் ஆன்சர். அடுத்து find the next number. 4 and 2 ஈர் 3 6, 6 நாங்க 24, 24 5 பெருக்கல் 120. அப்ப 120 6 பெருக்கல் 720. That's it. அடுத்து ஒரு புத்திசாலி மனிதன் குரூப் 4 குரூப் 1 தெரியல, குரூப் 4 தான் நினைக்கிறேன். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்களை தான் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறார். ஓகே, ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணும். 30 சுங்கசாவடியை தாண்டறப்ப அவர்கிட்ட எத்தனை மாம்பழங்கள் இருக்கும்? இதுல புத்திசாலி மனிதன்கிறதா விஷயம். மூட்டைக்கு 30, இங்க 30, இங்க 30, இங்க 30. ஒவ்வொரு சுங்கசாவடியை தாண்டறப்பையும் மூட்டைக்கு ஒன்று தரணும். அப்ப 10 சுங்கசாவடியை தாண்டினப்ப இங்க 10 போயிடும், இங்க 10 போயிடும், இங்க 10 போயிடும். அப்ப இங்க 20 இருந்திருக்கும், இங்க 20 இருந்திருக்கும், இங்க 20 இருந்திருக்கும். மூணையும் சேர்த்தா 60 ஆகுது. அவன் திரும்ப என்ன பண்ணுவான்? 30 30 ஸ்பிளிட் பண்ணிடுவான். இப்ப மூட்டைக்கு ஒண்ணு கொடுத்தா போதுல. அப்ப அடுத்த 5 தாண்டனோட ஓகேவா, இங்க 5 போயிடும், இங்க 5 போயிடும். 5 வேணாம் 10. அடுத்து 15 தாண்டறப்ப, சாரி, அடுத்து 15 தாண்டறப்ப இங்க 15 இங்க 15 போயிட்டு இங்க 15 இங்க 15 இருக்கும். இப்ப 15 15 சேர்த்தா 30. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க 10 தாண்டி இங்க 15 தாண்டிட்டேன், 25 தாண்டிட்டேன். எனக்கு இன்னும் 5 சுகசாவடி தான் இருக்கு. ஏன்னா மொத்தமே 30 தான். அப்ப 5 போயிட்டா பேலன்ஸ் எவ்வளவு வந்திருக்கும்? 25 இருந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி 25. ஓகே, சோ புத்திசாலி மனிதன்றனால அவன் இந்த மாதிரிலாம் மாத்துறான். ஓகேவா? அடுத்து 2359x 33 தொழில் எக்ஸ்பிரஸ் தொழிலோட மதிப்பு என்ன? ஓகே, இங்க டிஃபரன்ஸ் 1 2 4. அப்ப 8 வந்திருக்கும். இதோட வேல்யூ 17. இங்க 16 ஆயிரம் 32 ஆனா 65. 65 17 கூட்டினா 82. ஆன்சர் ஆப்ஷன் டி 82. அவ்வளவு. அடுத்து AZ BY CX YBZ என்ற எழுதும்போது ஆங்கில உயிரெழுத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை? அதாவது வவ்வலுக்கு லெஃப்ட் சைடு கான்சனன்ட் இருக்கணும். மொத்தம் எத்தனை வவ்வல்? AEIOU 5, I 5 10. மொத்தம் 10 வவ்வல் இருக்கு. ஓகேவா? 10 வவ்வல் வரும். ஏன்னா 7 ஆரம்பிச்சு 7 முடிஞ்சு பாருங்க, ரிப்பீட் ஆகுது. அப்ப மொத்தம் 10 வவ்வல் வந்திருக்கும். இதுல இந்த வவ்வல் இருக்குல்ல A, இதுக்கு லெஃப்ட் சைடு தான் லெட்டர் இல்ல. மத்த எல்லா வவ்வலுக்குமே லெஃப்ட் சைடு ஒண்ணு வந்திருக்கும். அப்ப மொத்தம் 9க்கு வந்திருக்கும். நீங்க அடிச்சீங்கன்னா சூப்பர், ஆன்சர் 9. இல்ல நான் இப்படி எழுதுவேன்னா எழுதுங்க, டைம் வேஸ்ட். நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சுச்சு அப்படின்னா மொத்தம் 5 வவ்வல் இருக்கு. அது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. சோ 10 ஆயிரும். இந்த ஏக்கு அங்கிட்டு எதுவும் இல்ல. அப்ப மீதி 9 எழுத்துக்கு பக்கத்துல ஒண்ணு வந்திருக்கும். ஆன்சர் 9. அடுத்து எஜுகேஷன் FCW ADQMKS எழுதுனா ஸ்கூலை எப்படி எழுதலாம் கேக்குறாங்க. சோ இப்படி இருந்தா ஸ்கூலை எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஓகே, ஈக்கு அடுத்த எழுத்து F, டிக்கு முன்னாடி எழுத்து C, யூக்கு அப்புறம் B விட்டு W, சிக்கு முன்னாடி ஒரு எழுத்து விட்டு E. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அடுத்த எழுத்து முன்னாடி எழுத்து, திரும்ப ஒரு எழுத்து விட்டு அடுத்து ஒரு எழுத்து விட்டு முன்னாடி, திரும்ப 2 எழுத்து விட்டு அடுத்து 2 எழுத்து விட்டு முன்னாடி, அப்படி இருக்கு. ஓகே, அதே தான் பண்ணும். அப்ப ஸ்கூல்ல என்ன பண்ணும்? போட்டலாம், ஈஸி தான். எஸ்க்கு அடுத்த எழுத்து T, சிக்கு முன்னாடி எழுத்து B, யூக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டு, சாரி ஸ்கூல் தான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, ஹச்சுக்கு அப்புறம் ஒரு எழுத்து விடணும், GH IJ, ஒரு எழுத்து முன்னாடி விட்டா N, சரி M போடணும், MN O தானே. ஓக்கு 2 எழுத்து விட்டு அடுத்து போடணும். அப்புறம் PQ விட்டு R, Lக்கு 2 எழுத்து விட்டு அடிப்படை போடணும். அப்ப I வரும். அப்ப TBJ MRI தான் ஆன்சர். TBJ MRI தான் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चन பாருங்க. 68 60 104 180 496 1496 ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு 42க்கு அப்புறமா ABCD ன்னு கொடுத்துட்டு இதுல D என்னன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இங்க ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. அதே லாஜிக்கை இங்க அப்ளை பண்ணி இந்த இடத்துல என்னங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப முதல்ல நம்ம இந்த லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் TNPSல கேட்ட கேள்விகள் தான். ஓகே, 68ஓட 1 பெருக்குனா 68, அதுல இருந்து 8 மைனஸ் பண்ணா 60 இருக்கட்டும்.
60ஓட 1.5 மல்டிபிள் பண்ணா 90. ஓகேவா? 90ஓட 14 ஆட் பண்ணா 104. ஓகே, 104ஓட 2 பேருக்குனா 208. அதுல இருந்து 20 கழிச்சா 188. அப்படிதானே இருக்கு? அப்ப 188ஓட 2.5 பெருக்கும். 188ஓட 2 பேருக்குனா 376. 0.5 பேருக்குனா 94. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 470 வரும். ஓகே, 470 வரும். அதுல இருந்து 26 கூட்டினீங்கன்னா 496. கரெக்ட் தான். அப்ப 496ஓட 3 பெருக்கினீங்க அப்படின்னா 1488 வந்துருக்கும். அதுல இருந்து 32 மைனஸ் பண்ணீங்கன்னா 1456. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓகே, இல்ல இருக்கட்டும், நம்ம லாஜிக் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இதே நான் இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப 42ஓட 1 பெருக்கணும் 42. அங்க இருந்து 2 கழிச்சேன்னா, சாரி 8 கழிச்சேன்னா 34. அப்ப ஏவோட வேல்யூ 34. 1.5 பெருக்கனா 51 நினைக்கிறேன். கரெக்டா? 51. 51ஓட 14 கூட்டினா 65. 65ல இருந்து 2 பெருக்கனா 130. 130 20 போனா 110. 110ஓட 2.5 பெருக்கிறப்ப 275 வரும். அதோட 26 கூட்டினா 301. ஆன்சர் ஆப்ஷனே 301. இந்த மாதிரிலாம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஓகே, எப்படி கேட்டா நம்ம படிக்க ரெடியா இருக்கும். அடுத்த கொஸ்டின். ஜனவரி 12 2004 இருந்து மார்ச் 2004 நடுவுல எத்தனை நாட்கள் இருக்கு? ஜனவரி 12 2004 இருந்து மார்ச் 2004 கூட எத்தனை நாட்கள் இருக்கு? ஜனவரியில மட்டும் இன்னும் ஒரு 19 நாள் இருக்கும். இது 2004 லீப் வருஷம். அப்ப லீப்னா பிப்ரவரி 29 நாள் இருக்கும். சோ இங்க ஒரு 19, பிப்ரவரி 29, 48 நாள் ஆயிடுச்சு. மார்ச்ல 6 நாள் இருக்கும், 54 நாள். ஆன்சர் ஆப்ஷன் சி 54. அவ்வளவுதான். 7ஆம் தேதிக்குள்ள தானே என்ன கேட்கிறாங்க, அவ்வளவுதான். 14 D7, 18 G10, 21 K14, 25 P19. அடுத்த என்ன வரும் கேட்கறாங்க, போட்டலாம் கவனிங்க. 16 18 2 கூட்டி 3 கூட்டி 4 கூட்டிட்டாங்க. அப்ப நான் 5 கூட்டணும், 30. ஓகே, லெட்டர்ஸ் பாருங்க. D க்கு அப்புறமா E F விட்டு J, G க்கு அப்புறமா H I J விட்டு K, K க்கு அப்புறமா L M N O விட்டு P. அப்ப நான் அடுத்த 5 எழுத்து விடணும். சோ Q R S T U விட்டு V போடணும். நம்பர்ஸ் பாருங்க. அடுத்து 3 கூட்டிருக்காங்க, 4 கூட்டிருக்காங்க, 5 கூட்டிருக்காங்க. அப்ப நான் 6 கூட்டணும், 25. 30 V 25. ஆன்சர் ஆப்ஷன் சி. 30 V 25. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பீட்ட ஒய் வி இசட்ஜின்னு இருக்குன்னா மைல்டு எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. அப்படியே தலைக்கு தான் போட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டா? ரைட் தான். அப்ப நான் மைல்டுனா என்னன்னு சொல்லணும், அவ்வளவுதான். மைல்டுனா சோ மைல்டு. எம் தலையில் என்ன, ஐக்கு தலைகீழ் 6, NR, L க்கு தலைகீழ் O, D க்கு தலைகீழ் W. So NROW ஆன்சர். NROW ஆன்சர். ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன். RJPL னா NNLP. அப்ப YACC என்னன்னு கேக்குறாங்க. போடலாம் கவனிங்க. R க்கு முன்னாடி இங்க பாருங்க, R என்ன மாறிடுச்சு, N க்கு அப்புறமா PQ விட்டு R. அப்ப QP விட்டு முன்னாடி N போயிருக்கு. அப்ப நான் 2 எழுத்து விட்டு முன்னாடி போகணும். அப்ப Y க்கு முன்னாடி XIW விட்டு முன்னாடி நான் U க்கு போகணும். அப்படிதானே? நல்லா பாருங்க. N க்கு அப்புறமா O 3 எழுத்தா? ஓகே. OPQ விட்டு R வந்திருக்கு. அப்ப நான் R ல இருந்து முன்னாடி 3 எழுத்து விட்டு N க்கு போயிருக்கேன். அப்ப Y க்கு 3 எழுத்து விட்டு முன்னாடி போகணும். W அதாவது XWV விட்டு நான் U போகணும். அடுத்து J க்கு அப்புறமா N வந்திருக்கு. J க்கு அப்புறமா N வந்திருக்கு. J க்கு அப்புறமா KLM விட்டு N வந்திருக்கு. அப்ப A க்கு அப்புறமா BCD விட்டு E வரணும், UE. UE நான்கு ஒரு ஆப்ஷன் தான். சோ USG போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்து அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் முடிஞ்சு பாருங்க. பீகாக்னா 3191529521. அப்ப பீஸ்னா என்ன வரும்னு கேக்குறாங்க. பீகாக்னா 3191529521. ஓகே, இதுல பீங்கிற எழுத்து இருக்குல்ல, இது 16வது லெட்டர் வைஸ் பாக்குறப்ப.
அதோட முன்னாடி நம்பரை கூட்டினீங்கன்னா 31 வரும். அது இங்க இருக்கு. ஈன்றது 5வது எழுத்து. அதோட முன்னாடி நம்பர் 4 கூட்டினீங்கன்னா 9 வரும். ஏன்றது ஃபர்ஸ்ட், அதோட முன்னாடி நம்பர் 0 கூட்டினா 1. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எழுத்துக்கும் முன்னாடி நம்பர் கூட்டி கூட்டி போட்டிருக்காங்க. அதே நம்மளும் பண்ணணும். பீனா 16, அதோட முன்னாடி நம்பர் 15 கூட்டினா 31. ஈன்றது 5, முன்னாடி நம்பர் 4 கூட்டினா 9. ஏனா 1, முன்னாடி நம்பர் 0 கூட்டினா 1. சீனா 3, முன்னாடி நம்பர் கூட்டினா 2 5. ஈனா 5, முன்னாடி நம்பர் 4 கூட்டினா 9. So 319159, 319159 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எப்பலாம் கேட்டுருக்காங்க பாருங்க, எப்பலாம் கேட்டுருக்காங்க பாருங்க. அடுத்து லாம்பிக்னா 835764, டைமண்ட்னா 263509. பிளைன் அன்னைக்கு கேட்கலாம், எழுதி போடலாம். இங்க பிங்கிறது 4வதா இருக்கு. அப்ப 4வதா இருக்கிறது 7. அப்ப பினா 7 போடுங்க. பினா 7 போடுங்க. பினா 7. எல்னா 8 அத போடுங்க. ஐனா 6. என்னனா இங்க இருக்கு 9. டினா 2. 78692 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 78692 ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन. பிளஸ்னா இன்டு, மைனஸ்னா வகுத்தல், பெருக்கல்னா பிளஸ், வகுத்தல்னா மைனஸ். ஓகே, இதை நான் சால்வ் பண்ணணும். இப்ப பண்ணிடலாம். ஆனா அப்படி எடுத்துக்கோங்க. மைனஸ்னா வகுத்தலா, ரைட் தானே? வகுத்தல்னா 3. பிளஸ்னா இன்டு, இன்டுனா பிளஸ். 12 3 வகுத்தலா 4, 4 5 கூட்டினா 20, 20 கூட்டினா 40. ஆன்சர் ஆப்ஷன் 40. அவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் 40. புரிஞ்சா? ஓகே. 2024 கேட்ட மொத்த ரீசனிங் क्वेश्चंस ஓகேவா, மொத்தமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டேன். இந்த லெவல்ல அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி நீங்க எழுத போற குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும் 10 கேள்வி வரும். 10 நம்மளால அடிக்க முடியும், பயப்படாதீங்க. சோ ஒரு டாபிக்கா அடுத்த வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு வேற லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.